ஸ்ரீஹஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்யதேச வைபவங்களில் 100வது திவ்யதேசம் சாலக்கிராமம். நாம் இந்த ஜூம் மீட்டிங்கில் 4 வருடங்களை நிறைவு பண்ண போகிறோம். இதனுடைய டீட்டெயில்ஸ் நான் என்னுடைய வாட்ஸ்அப் பதிவிலையும் கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்க. நம்ம நாராயணியத்துலேயும் இன்னொரு 8 தசகம் தான் பாக்கி இருக்குது, 9 தசகம் பாக்கி இருக்குது. நம்ம சாலக்கிராமம் இப்போ 100வது திவ்யதேசம், இதுலேயும் இன்னும் 8 திவ்யதேசங்கள் தான் பாக்கி இருக்குது. ஒரு காரியத்தை, ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கிற போது ஒரு மலைப்பாக இருக்கும் அந்த செயல். உதாரணத்துக்கு எங்களுடைய திருத்தகப்பனார் தாயாருடைய சார்தம் 35 வருஷமாக இருந்தது. ஆத்திரையர் தான் சார்தம் பண்ணுறேன், அதுவும் மாமி தான் தளிகையெல்லாம், வெளியிலேருந்து தளிகைக்கு ஆள் கூப்பிட்றதில்லை. அந்த காலத்தில் அக்காக்கள்லாம் வந்துட்டு இருந்தால் அவள் அவளுக்கு இப்போது குழந்தைகள் அது இதெல்லாம் இதுவாகிடுது. அவள்லாம் வர்ற போது என்ன ஆகும்னா, ஆட்டில் இந்த எல்லோரும் சாப்பிட்டு ஏந்ததுக்கப்புறமா ஒரு நிறைய பாத்திரங்கள் விழும். தேய்க்கிறதுக்கு பார்க்கறதுக்கே மலைப்பாக இருக்கும். எப்படிடா இதை இவ்வளோ நம்ம எப்படி தேய்ச்சி அலம்பி வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு மலைப்பு இருக்கும். அது ஆரம்பித்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலைப்பானது போயிடும். இது பல காரியங்களில், பல செயல்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆரம்பிக்கச்சே, கம்பராமாயணம் ஆரம்பிக்கச்சே முதல்ல அந்த 2021 அது 10,500 பாக்களாச்சே. எப்படி நம்ம அதை கவர் பண்ண போகிறோம்னு நினச்சோம். கிட்டத்தட்ட 180லேருந்து 190 நாட்கள், 90 மணி நேரம், 190 மணி நேரம் அதை அனுபவித்தோம். அடுத்தது ஸ்ரீமன் நாராயணியம் ஆரம்பிக்கச்சே ஒவ்வொரு சமயமும் எவ்வளோ நாளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு இது. அதே மாதிரி தான் 108 திவ்யதேச வைபவங்கள். இதையும் கிட்டத்தட்ட நாம் கடைசி லெவல் ஃபேக் எண்ட் ஆஃப் த இதுன்னு சொல்லுவோம், அது லாஸ்ட்டு லேப் அப்படின்னு ஓட்டர் பந்தயத்தில் அந்த மாதிரி நாம் நின்றுட்டுருக்கோம். இதில் மிக அற்புதமான திவ்யதேசம் சாலக்கிராமம். இது இந்தியாவில், அதாவது முதல்ல எல்லாமே சேர்ந்திருந்த அகண்ட பாரதம் அப்படின்னு இப்போ சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி அகண்ட பாரதத்தில் இருந்தது தான் நேபாளம்னு ஒரு தனி நாடாக பிற்காலத்தில் தனித்து விடப்பட்டது. அந்த நேபாள நாட்டிலே நமக்கு தெரியும், நேபாளத்தில் தான் மகாலட்சுமி அவதாரம், அதாவது சீதையனுடைய அவதாரம் அங்கே தான். அந்த இடத்துல வெகு நேபாளமே பார்த்தேன்னா அது ஒரு இது மாதிரி தான் இருக்கும்னா, இமயமலை சாரல் இருக்கிற கண்ட்ரி இல்லையா. அதனால் அந்த கண்ட்ரியே ஒரு மாதிரி ஒரு அழகு நிறைஞ்சதாக, பசுமை நிறைஞ்சதாக, வெள்ளையும் பசுமையுமாக தான் பார்க்க முடியுங்க. ஏன்னா பனி, மிச்சம் பார்த்தா பசுமை, இது 2 தான் பார்க்கலாம். மிக உயர்ந்த இடம். அதுவும் நேபாள நாட்டினுடைய காட்மாண்டுலேருந்து நம்ம கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டரில் இருக்குது இந்த திவ்யதேசம் சாலக்கிராமம் அப்படிங்கிறது. சாலக்கிராமம்னு சொல்கிறா. ஏன்னா மூர்த்திகள் அப்படின்னுச்சே, நம்ம சாலக்கிராம மூர்த்திகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பகவானுடைய ரூபமாக நம்ம சாலக்கிராமத்தை தான் ஆராதனம் பண்ணுறது. இன்றைக்கும் நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா, திருப்பதியில் இப்போது ரொம்ப விஸ்தாரமாகிடுது. இந்த சகஸ்ர தீபலங்காரான்னு ஒரு இடம் இருக்கும். அந்த சகஸ்ர தீபலங்காராக்கு பின்னாடி ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாலக்கிராமங்கள் இருக்கும். அவ்வளவும் கிடைக்கக்கூடியதும் இந்த கண்டகி நதியினுடைய முகத்வாரத்தில் தான், கண்டகி நதியில் தான் கிடைக்கிறது. அங்கேருந்து வரக்கூடிய சாலக்கிராமங்கள். அதே மாதிரி இந்த திவ்யதேசம் சின்ன திவ்யதேசம். இது பின்னாடி பார்த்தோன்னா அப்படியே அழகாக அந்த நேபாளத்துலேருந்து, காட்மாண்டுலேருந்து 120 கிலோமீட்டர் பஸ்ஸில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ரொம்ப ரம்யமாக இருக்கும். அந்த இடத்த ரீச் பண்ணலாம். ஒரு பக்கம் மலை, பசுமை தோய்ந்த மலை, அந்த மலையினுடைய அடிவாரத்திலே திவ்யதேசம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு திவ்யதேசம் பெருமாளுடைய இது இருக்குது. அது முக்திநாத் டெம்பிளும் அங்கே தான் இருக்குது பக்கத்துலேயே. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா எப்படி நம்ம திருஅரங்கத்தை சொல்கிறோமோ அந்த மாதிரி பக்கத்திலே நதி, கண்டகி நதி ஓடிண்டே இருக்கும். காதில் ரீங்காரம் சல 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 சலன்னு அப்படியே ரீங்காரமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் பெருமாள் சின்ன கோவில். இந்த கோவிலே மூர்த்தி பெருமாள் அப்படின்னு வடக்கு நோக்கி நின்ற கோலத்திலே அருள் நோக்கிறார் பாருங்க அவர். ஏன்னா அந்த பக்கமும் அருள் பாலிக்கணும்னு அவர் இருக்கிறதே வடக்கு, இந்தியாவுக்கு வடக்கு நேபாளம், அதற்கும் வடக்கு நோக்கி என்று திருக்கோலம். ஸ்ரீதேவி நாச்சியார், சக்கர தீர்த்தம், கண்டகி நதி,
விமானம் கனக விமானம், ககன விமானம். ககனம்னா சூரியன் அர்த்தம். ஏன்னா சூரியனுக்கும் இங்கே இந்த சாலக்கிராம திவ்யதேசத்துக்கும் தொடர்பு உண்டு. பிரம்மனுக்கும் ருத்ரனுக்கும் கண்டைக்கும் சூரியனுக்கும் மற்றும் பலருக்கும் பிரத்யக்ஷமான பெருமாள். பெரியாழ்வாராலும் திருமங்கையாழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒன்று. சாலக்கிராமம் அப்படின்னு வச்சு நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருடைய ஆற்றுலையும் சாலக்கிராம மூர்த்தி அப்படிங்கிறது இருக்கும். வித்தியாசமாக இருக்கும் சாலக்கிராம மூர்த்தி. அந்த சாலக்கிராம மூர்த்தியில் சில பேர் சொல்கிறார் மத்ஸ்யமூர்த்தி அப்படின்னுவா, இது நரசிம்மூர்த்தின்னுவா. நம்ம பெரியவாளுக்கு தெரிஞ்ச வழக்கு எல்லாரும் அது ரொம்ப அழகாக, அது திவ்யதேசம் 12 மூர்த்திகள் இருந்தால் ஒரு திவ்யதேசம்னு சொல்லுவா. 2, 3 ஒரு கணக்கெல்லாம் இருக்குது அந்த சாலக்கிராமத்தில். தான் உகந்த ஊர் எல்லாம் தன் தாழ்பாடி அப்படின்னு ஆழ்வார் சாதிப்பாராம். அந்த மாதிரி அவ்வளவு பெருமை பெற்றது இந்த சாலக்கிராமம். சாலக்கிராமம் அடைநெஞ்சேன்னு ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலக்கிராமம் அடைநெஞ்சே. சால அப்படின்னா சால சிறந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். மிக மிக வசத்தியானது அப்படின்னு அர்த்தம். சால அப்படின்னா சாலை அப்படி, அதற்கு ஒரு வேர்டு சாலை, வழி அப்படின்னு அர்த்தம். கிரமமாக இருக்கக்கூடிய வழி. எதற்கு சுவாமி கிரமம்? எதற்கு அந்த வழி? எதற்கு அந்த கிரமம்? சிம்பிள். பகவான் அவதாரம் எடுத்து நம்மளை காக்கிறதுக்காக தான் பகவான் அவதாரம் எடுத்திருக்கான். நாம் அவனை சேருவதற்காகத்தான் நாம் இந்த உடலோடு இருக்கிறோம். அவனை சேருவதற்கு என்ன வழி? அதை சொல்லக்கூடிய இடம் சாலக்கிராமம். ஒவ்வொரு இடத்துலையும் ராமாயணத்தை அந்த பாசுரங்கள் ஒன்றுலையும் ராமாயணத்தினுடைய மனம் அப்படியே வீசிண்டே இருக்குமா. அந்த சாலக்கிராமம் பார்த்தாலே தெரியும். சில சோழ திவ்யதேசங்கள் பார்த்தா, பாண்டிய நாட்டு திவ்யதேசங்களில் போனோம்னா தெரியும். அப்படியே மலை அடிவாரத்தில் கோவில் இருக்கும். பின்னாடி அழகான மலை, 3 பக்கமும் மலை இருக்கும். ஒரு பக்கம் கண்டகி நதி ஓடின்னு இருக்கும். அது ஒரு சின்ன கோவில். ஏன்னா விமானம் சின்ன விமானம் கேரளாவில் பார்த்துருப்போம் நம்ம. அந்த மாதிரியானது ஒரு விமானம். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய விமானங்கள் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, எப்பயும் மழையும் பனியும் பொழியக்கூடிய இடம். பொழிஞ்சுன்னா அந்த விமானம் ஆகக்கூடாதுன்னு அது அப்படியே ஒரு மாதிரி சரிவாக அமைத்திருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விமானம். அது எல்லாமே அந்த ஆழ்வார் பாசுரங்களில் அனுபவிச்சு பாசுரங்கள் ஒன்றையும் பாடிருக்கார் அப்படிங்கிறார். ஊரான் அப்படின்னு சொல்லச்சே திருவூரகத்தையும், குடந்தை உத்தமன் அப்படின்னு சொல்லச்சே ஆழ்வார் ஆறாமுதனையும், வற்றா வருபுனல் சூழ் பேரான் என்று சொல்ல இடத்துல திருப்பேர் நகரையும் இந்த கலியன் அவ்வளவு அழகாக எடுத்து சொல்கிறார் அப்படின்னு வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்கிறார். இதில் நம்ம பார்த்தோம், உத்தமன் அப்படின்னா உத்தம புருஷன் அப்படின்னாலே பெருமாளுக்குத்தான் அந்த உத்தமன்கிற வார்த்தை உகந்ததாக இருக்கிறது. அந்த இடத்திலே திருக்குடந்தையில் வாழ விரும்பாதவர்கள் எங்கேயுமே இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு திருக்குடந்தையை புகழும் ஆழ்வார் சாலக்கிராமத்தையும் புகழ்ந்திருக்காராம். தடம் சூழ்ந்து எங்கும் அழகான சாலக்கிராமம் அப்படின்னு பெரிய திருமொழி சாதிக்கிறது. சலம் சூழ்ந்த அழகாய் சாலக்கிராமம், தாரா வயல் சூழ்ந்த சாலக்கிராமம், வண்டு ஆர் பொழிலின் பழனத்து வயலின் அயலே கயல்பாய கண் தாமரைகள் முகம் மலர்த்தும் சாலக்கிராமம். கயல் அப்படின்னா மீன். அந்த மீன்கள் பாயக்கூடியதாக ஆடி அசைந்து, அதாவது எல்லா அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுக்காகட்டும் அந்த மற்ற மீன்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு தைரியம் இருந்தது அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார். அதாவது எதை சொல்ல வர்றார் அப்படின்னா, எதையுமே பயந்து செய்யக்கூடாத இடம், எதற்குமே பயம் என்பதே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, பகவானுடைய கிருபை இருக்கு அப்படின்னு சொல்றார். உக்கிர கனகன் தன்னை உகிரினால் பிளவு செய்தே, நக்கரை கிரியினோடே எடுத்த நாள் 5 கையான், கொக்கரி தெரிந்த சூலம் உதிர்த்து அவன் ஆவி கொண்ட சக்கரத் எழில்கொள் சாலக்கிராமநாதன் தாழ்வாழி. இதை என்னுடைய திவ்யதேசத்தினுடைய விளக்கத்தில் நாம் பார்க்குறோம். அதை இந்த தியான ஸ்லோகம். சாலக்கிராமம் ஒரு மிக அழகானதொரு பேராயிரமும் ஓதுமீன்கள் இன்றி இவையே பிதற்றுமினே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் அப்படின்னு வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்கிறார். இந்த சாலக்கிராமம் என்ற திவ்யதேசத்தில் இது நாம் பார்த்துருக்கோம். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் அப்படின்னு 8 க்ஷேத்திரம் பார்த்தோம். ஒரு 2 க்ஷேத்திரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். அப்படி 8 க்ஷேத்திரங்கள் ஒன்றாக வரக்கூடியது சாலக்கிராமம் ஒன்று.
திவ்யதேச வைபவம் அப்படிங்கிறதுல இதை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். மனு அப்படின்னு அரசன் இருந்தானா. மனுவினுடைய அரசன் விருஷத்வஜன் அப்படின்னு. அதாவது நாம் தாத்தா பேர் வைக்கிறோம். சில பேர் ஆற்றுல தாத்தாவனுடைய பேர் பேரனுக்கு வைப்பான். அந்த மாதிரி திரும்ப திரும்ப வரும். மகாபாரதம், ராமாயணம் இது ரெண்டுமே கனெக்டான இடம் இந்த சாலக்கிராமம். ராமாயணத்தில் தசரதன்றது ஒரிஜினல் பெயர் இல்லை. அதே மாதிரி ஜனகன் அப்படிங்கிறதும் அவருடைய ஒரிஜினல் பெயர் இல்லை. குச்சத்வஜன், ஸ்ரீதரத்வஜன், ஜனகன் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் அதான் பேர். அதனுடைய விளக்கமாக இந்த கதை வருது. இதில் ரிஷத்வஜன் அப்படின்னு இவன் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணுறான். நம்ம இதை அடிக்கடி பார்த்துருக்கோம். நாராயணியத்தில் ரொம்ப விவரமாக பார்த்தோம். போன திவ்யதேசத்துலேயும் இதை பற்றி பார்த்தோம். சிவபெருமானை குறித்து தவம் பண்ணச்சே சிவபெருமான் வரார். ஆஹா, என்னையும் ஒருத்தன் தவம் பண்ணுறானே, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டார். என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுத்து விட்டார். ஏன்னா ரொம்ப கஷ்டம், தவம் பண்ணுறதுங்கிறதே கஷ்டம். இதுலேயே லட்சத்தில் ஒருத்தன் தான் தவம் பண்ணுறான். அந்த தவத்தை பூர்த்தி செய்கிறதுங்கிறது அதை விட கஷ்டம். ஏன்னா இந்திரன் ஒருத்தன் இருக்கான். இந்த தவம் பண்ணுறது, அசுமேத யாகம் பண்ணுறது, இதையெல்லாம் பூர்த்தியாகாமல் செய்வதற்காக ஒரு நல்லெண்ணம் கொண்டவன் இந்திரன். அப்படிப்பட்ட தருணத்தில் ஒருத்தன் தவத்தை பூர்த்தி செய்கிறானே அப்படின்னு மகிழ்ச்சி. அதனால் அவன் கேட்டதை கொடுத்துட்டார். கேட்டதும் கிடைச்ச உடனே என்ன ஆகும், அவனுக்கு அசுர குணம் வந்து விடுகிறது. அந்த விஷத்வஜனாக இருந்தவன் அசுரத்தன்மையை அடைந்து விடுகிறான். அசுரத்தன்மையை அடைந்தன்னா என்ன பண்ணுறான், எதிர்க்க வர்றதுக்கு எல்லாத்தையும் தான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறான். நினைக்க ஆரம்பித்த உடனே தினம் உதிக்கிறதே சூரிய நாராயணன். அந்த சூரிய நாராயணன்ட்ட போய் அவமதிப்பாக பேசுகிறான். என்னம்மா தெரியுமா உனக்கு, நான் யார் தெரியுமா? இப்போ அரசியல்வாதிகள்லாம் சொல்லிக்கிறாளே அந்த மாதிரி, நான் யார் தெரியுமான்னு சூரியன் உடனே ஒரு சாபத்தை கொடுத்துட்டான். சாபத்தை கொடுத்தவனே என்ன சாபம் கொடுத்தா சூரியன், உன்னுடைய செல்வம் எல்லாம் இழக்கத்தக்கதுன்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டான். இவன் செல்வம் எல்லாம் இவன் இழக்கும் தருவாயில் இதெல்லாம் யாருக்கு போகும், பகைவர்களுக்கு போகும். இப்போது பகைவர்களுக்கு போனவுடனே இவனுக்கு ஒன்றுமே இல்லை. மனிதனுக்கு 2 செல்வம் தான், பொருட்செல்வம், கல்வி செல்வம். இந்த கல்வி செல்வம் அடுத்தவனால் அழிக்க முடியாது, தீயினால் அழியாது இல்லையா கல்வி செல்வம். ஆனால் பொருட்செல்வம் அப்படி இல்லையே, எந்த நிமிஷத்துலேயும் நம்ம விட்டு போயிடலாம், எந்த நிமிஷத்துலேயும் நமக்கு வந்தும் சேரலாம். அப்படி சேர்ந்த செல்வம் சூரியனுடைய சாபத்தால் சென்று விட்டது. இவன் பார்த்தான், என்ன பண்ணுறது, ஒரே வழி திரும்பி சிவபெருமான்கிட்ட போ. பெருமானே, நீ கொடுத்த பாத்தியா, நீ எல்லாம் சரின்னு சொல்லி தானே நீ எனக்கு, நான் பண்ண தவத்தை மெச்சி தானே எனக்கு அருள் செய்த, பாத்தியா நீ எல்லாம் செல்வத்தெல்லாம் கொடுத்துருன்னு சூரியன் இது மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதி, பொலிட்டீஷியன், அரசன் தானே, பொலிட்டீஷியன் அப்படி தானே இருப்பான். இவருக்கு ரொம்ப வெள்ளந்தியான மனசு சிவபெருமானுக்கு. அவர் பார்க்குறாரு, என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறார். இல்லை, எல்லாத்தையும் இவன் சூரியன் சாபம் கொடுத்துட்டான் அப்படின்னு ஒன்று. அது எப்படி, ஒரு பக்கம் வெள்ளந்தியான மனசு, இன்னொரு பக்கம் ஒரு ஈகோ, தான் கொடுத்த ஒரு செல்வத்தை இன்னொருத்த வேண்டான்னு சொல்கிறதா. இவர் பார்க்கவே இல்லை, நீ என்ன செஞ்சேன்னு கேட்கவே இல்லை விஷத்வஜங்கிட்ட. உடனே என்ன பண்ணுறான், சிவபெருமான் சூரியன்கிட்ட எதிர்த்து இது பண்ணணும். அது சூரிய நாராயணன் அப்படிங்கிறதுனால யார்கிட்ட போய் இந்த சூரியனை காட்டி கொடுக்கறது, போட்டு கொடுக்கறதுன்னு பார்த்தா, சரி நேர பிரம்மன்கிட்ட போவோம், பிரம்மனை சப்போர்ட்டுக்கு அழைச்சிக்கலாம் அப்படின்னு பிரம்மன்கிட்ட போகிறார். பிரம்மன்கிட்ட போய் சொல்லி, நீ கொஞ்சம் பெருமாள்கிட்ட சொல்லு அப்படின்னு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆகுது பிரம்மனை போய் பார்க்கறதுக்கு, பிரம்மன்கிட்ட பேசுகிறதுக்கு. ஒரு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்லாம் போடணுமே, அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், நான் என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் போட்டு பெருமாள்கிட்ட போய் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு பெருமாள் என்ன பண்ணுறார், சூரியனை கூப்பிடுறார். ஏன்பா உனக்கு என்னப்பா குறைச்சல் அப்படிங்கிறார். நீயே அவனை சபிச்ச, இவருக்கு எல்லாம் தெரியும், பெருமாளுக்கு தெரியாததா, நீயே சபிச்ச அப்படின்னு கேட்குறார். யாரை கேட்கணும், ஏன் சபிச்சேன்னு கேட்கச்சே அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமேன்னு என்னை
புகழறவன்பா, என்னுடைய பக்தன் சிவபெருமான், அவன் கொடுத்த வரத்தை அழிப்பதற்காக நீ ஒரு காரியம் செஞ்சிருக்கியே, செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார் சூரியன்கிட்ட. தன்னுடைய சக்கரப்படைக்கு ஒப்பானவன் சிவபெருமான் அப்படின்னா அடுத்த வேறொரு இடத்துல தன்னுடைய சக்கரத்தை கொடுத்து நீ போய் அழின்னு இன்னொரு அசுரனை சொல்ல போறார். அதனால இவர் கேட்கிறார், ஏன் இப்படி நடந்துட்ட அப்படின்னு. விஷத்வஜனுக்கு சாபம் கொடுத்ததுனால பொறுத்துக்க முடியல அப்படின்னு அவர் சொல்றார். இதற்கு சூரியனுடைய தாக்குதலை நீ நிறுத்திரு அப்படிங்கிறார். சூரியன் பெருமாளே சொல்லிட்டார் அப்படிங்கிறது தான், இல்லை சுவாமி ஆயிடுத்து, நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு சமாதானம், இன்னைக்கு போடுற சமாதானம் வரால அப்படியே இருந்தாலும் யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல யாராக இருந்தாலுமே அது நடந்து விடும் அப்படிங்கிறது பெருமாளை தவிர மற்ற எல்லாருக்குமே நடந்து அந்த க்ஷணத்தில் என்ன நமக்கு தோன்றதோ நடக்கிறது அப்படின்னு நடந்து முடிஞ்சிடுறது. சூரியன் போயிடுறார். இதுக்குள்ள நாட்கள் ஓடி விடுகிறது. இந்த விஷத்வஜனும் அவனுடைய மைந்தன் ஹம்சத்வஜனும் 2 பேரும் போயிடுறார். 2 பேரும் சண்டை போட்டு இந்த பக்கம் விஷ்ணுக்கிட்ட போய், அந்த பக்கம் சிவன்கிட்ட போய், இந்த பக்கம் சூரியன்கிட்ட போய் நடக்கல. இதுக்குள்ளே காலம் முடிந்து போயிடுறது. இவர்களுக்கு இனிமே துன்பப்படுத்தி என்ன பயன்? பகவான் சொல்றார், உன்னுடைய சிஷ்யன் விஷத்வஜனும் போயிட்டான், அவனுடைய தம்பியும் இல்லை குச்சத்வஜன், அதனால் இனிமேல் அந்த சாபம் என்ன பண்ண போகிறது, விட்டுரு அப்படின்னு 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சிடுறார். 2 பேரும் சமாதானம் ஆயிடுறார். இந்த குஜத்வஜனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, வேதவதி அப்படின்னு. இந்த வேதவதி ஒரு குழந்தை, மிக அழகான குழந்தை. அழகாக இருந்தாலே ஆபத்து தான் இல்லையா? நமப்பங்கஜ நாபாய நமப்பங்கஜ மாலினே நமப்பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே. யாரு? பூமாதேவியினுடைய பிரார்த்தனை பகவான் மேலே. அவ்வளவு அழகு தாமரை, தாமரை காடு பூத்தார் போல் அப்படின்னு ஒரு அழகு. அந்த மாதிரி தாமரை அவ்வளவு அழகு. அந்த மாதிரி அழகானவள் வேதவதி. அழகானவள் அப்படிங்கிறதுனால அடைய துடித்தான் ராவணன். ராவணன் இந்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வேதவதியை இது பண்ணுறான். அவள் யாராலையுமே ராவணனுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்றா. அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் நீ தொடக்கூடாது, எரிந்து விடுவாய் அப்படின்ட்டு ஒரு சாபதம் கொடுத்துட்றா. அதாவது முதல்ல அனுகிரகம் வேணும், அவகிட்டேருந்து ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். நீ மற்றவாட்ட தொடக்கூடாது, என்னை மாதிரி யாரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு வேண்டிடுறா. இந்த வேதவதி தான் என்ன இந்த தன்னுடைய அழகினால் தானே இவ்வளோ இதுவாகுதுன்னு பகவானை குறித்து பிரார்த்தனை பண்ணுறா. வேதவதி தியானம் பண்ணுறா, தவம் பண்ணுறா. அடுத்த பிறவியில் தான் பகவானையே அடைய வேண்டும் அப்படின்னு. இதே பேருடைய அடுத்த பிறவியில் குச்சத்வஜன் ஸ்ரீதரத்வஜன் அப்படின்னு 2 அண்ணன் தம்பியாக பிறக்கிறார். அவர்களுக்கே குழந்தைகளாகவும் யார்? ஸ்ரீதேவி சீதையாகவும், அதாவது வேதவதியினுடைய அனுகிரகமாக அம்சமாக ஸ்ரீதேவியும் மற்ற 3 பேரும் பிறக்கிறார் அண்ணன் தம்பிகளுக்கு. இவர் கண்டெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது ராமாயணம், நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம். இப்படி அதற்கு அடுத்ததுனால இந்த சாபம் கண்டினியூ ஆகுது. அதனால் ராவணனை கொன்று விடுகிறான். ராவணன் அந்த சீதையை தூக்கின்னு போகிறான். அந்த கதையை நம்ம கம்பராமாயணத்துலேயும் மற்ற ராமாயண கதைகள்லையும் பார்த்துருக்கோம். இதுக்கு நடுவில் குச்சத்வஜனுக்கு 2வது மனைவி மாதவி அப்படின்னு பேர். இந்த மாதவி அக்கா தவம் செய்கிறாளே, நானும் தவம் செய்யணும் அப்படின்னு தவம் பண்ணுறான். இந்த புலியை பார்த்து பூனை பூடு போட்டுக்கலாம், ஆனால் அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்குமான்னு தெரியணும் இல்லையா? சூடு 2 பேரும் போட்டுக்கலாம், ஆனால் தாங்கக்கூடிய சக்தி வேணுமே. இவளும் பகவானை குறித்து தவம் பண்ணுறா. துளசி என்ற ஒப்பற்ற அழகான மகளை பெற்றெடுக்கிறாளாம். யாரு? இந்த மாதவி தவம் பண்ணி துளசி அப்படிங்கிற ஒரு மகள் பிறக்கிறார் அவளுக்கு. இந்த துளசியினுடைய விருப்பம் அம்மா மாதிரியே தானும் பெருமாளை அடையணும், அதாவது வேதவதி மாதிரி தானும் பெருமாளை அடையணும். கடும் தவம் பண்ணுறா. திருமாலை குறித்து பிரம்மன் தோன்றார். பிரம்மன் சொல்கிறார், ஏம்மா குழந்தை, நீ இந்த பிறவியில் உனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஏன் தெரியுமா அந்த பாக்கியம் இல்லை? உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அடுத்த பிறவியில் உனக்கு அந்த பாக்கியம் உண்டு. இந்த பிறவியில் உனக்கு ஞானம் வந்தது,
அதாவது நம்ம பெரியவா சொல்லுவா, நாமத்தை ராமநாமத்தை சொல்லணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னாலே பகவானுடைய ராமநாமத்தை மற்ற நாமாக்களை சொன்னால் நமக்கு முக்தி கிடைக்கும், அருள் கிடைக்கும். ஆனால் அந்த நாமாவை சொல்வதற்கே அருள் வேண்டும். நம்ம முன் பிறவியில் செஞ்ச அருள் இருந்தால் தான் பகவானுடைய நாமாவே நம்ம வாயில் வரும், மனசில் நிற்கும், சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறார் அடை நெஞ்சேன்னு சாதிக்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி நாமா சொல்கிறதுக்கே அப்படின்னா துளசியினுடைய பூர்வீகத்தை பார்க்குறார் பிரம்மா. மானி அடுத்த பிறவியில் பகவானை அடைவ கோபிக்கையாக பிறந்து கண்ணனுடைய அருளால் சுதாமா என்று முன்பிறவியில் இருந்து அவனுடைய அருளால் நீ பகவானை அடைவேன்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். துளசியினுடைய விருப்பம் அடுத்த பிறவியில் ராதையின் அருளாற்றலோடு கூடிய கோபிகையாக பிறக்கிறாள். அது அந்த கோபிகா கீதத்தில் வருது சுதாமாவாக. இந்த முன்பிறவியில் என்ன ஆகுது, இந்த பிறவி இருக்கு இல்லையா, இந்த பிறவியில் அடுத்த ஒரு கதையை சொல்கிறார். இந்த பிறவி பகவான்கிட்ட வரம் வாங்கிக்கிறார். வரம் வாங்கிட்டு பிரம்மா மறைஞ்சிடுறார். ஆனால் அந்த பிறவி முடியணுமே, அந்த பிறவியில் சங்கச்சூடன் அப்படின்னு ஒருத்தனை மனம் புரிகிறார். விதியினுடைய விருப்பம். ஏன்னா அந்த விஷயம் நடக்கணும், ஒன்று நடக்கணும். பகவான் ஒன்று டிசைட் பண்ணிட்டான்னா எப்படி கொடுக்குறான்றது தெரியாது. ஒரு அவப்பெயர் நாம் நினச்சிட்டு இருக்கோம், அது அவப்பெயர், அது அவப்பெயர் இல்லை. சில சமயங்களில் நாம் இங்கேருந்து பார்க்கறதுக்கு நிழலாக நிஜமானே தெரியாது. அந்த மாதிரி அகல்யை சாப விமோச்சனம் பார்த்தோம். அந்த மாதிரி துளசி சங்கச்சூடனையும் மணக்கிறார். சங்கச்சூடன் ஒரு பெரிய மாமன்னனாக வலம் வரான். ஏன்னா அவனும் தவம் செய்கிறான், தன்னுடைய மூதாதையர்களை பார்க்குறான், வலிமையோடு தவம் செய்கிறான். வலிமையோடு தவம் செய்து சில விஷயங்களை தான் சேகரித்து கொள்கிறான். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்தது, ஆற்றல் வந்தது அப்படின்னு ஒன்னே அடக்க நினைப்பது தான் அடுத்தது இல்லையா. தேவர்களை எல்லாம் அடக்க நினைக்கிறார். இந்த தேவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறா, பெருமாள்கிட்ட போகிறா, சரணடைகிறார். பெருமாளை என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு பெருமாள் பார்க்குறார். எப்பா சங்கச்சூட்டனே, உனக்கு யாரால் மரணம் வருவிக்க வேண்டும் அப்படின்னா சிவபெருமானால். இங்கேருந்து பெருமாள் நம்ம ஒரு போன வாரம் தான் பார்த்தோம். பெருமாள் கையிலே, சிவன் கையிலே, முருகன் கையிலே பகவான், அதாவது விக்கிரகங்கள் மற்ற தெய்வங்களின் கையிலே ஆயுதங்கள் எதற்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி சூலாயுதத்தை எடுக்கிறார். சூலாயுதத்தை எடுத்து தன்னுடைய முதல் சிஷியனான சிவபெருமான் கையில் கொடுத்து நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுடுறார். சங்கச்சூடன் சூலத்தினால் அழிந்து விடுகிறான். அழிந்தது மட்டுமல்ல, அந்த கவச பாதுகாப்பு, சங்கச்சூடன்கிட்ட ஒரு கவசம் இருக்கு. அதை நம்ம பார்த்தோம். எப்படி கர்ணனுக்கு கவசம் இருந்ததோ அதை எப்படி வாங்கிட்டு வந்தாரோ அந்த மாதிரி சங்கச்சூடன் ஒரு கவசம் அணிந்திருக்கான். இவன் பெருமாள்கிட்ட சொல்கிறார், அவர் பார்த்தியரா, நீர் இந்த மாதிரி என்னை சூலாயத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டீர். ஆனால் அவன் ஒரு யாருக்கிட்டேயோ பிரம்மன்கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்கான், ஒரு கவசம் வச்சுருக்கான். அந்த கவசம் இருக்கிறதுனால அவனை ஒன்றும் கொல்ல முடியல அப்படின்னு. அவ்வளோதானே, அது வேற ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் தகுந்த வழி பண்ணுறேன் அப்படின்னு பெருமாள் இங்கேருந்து சங்கச்சூடன் வடிவில் துளசி கிட்ட போகிறார். துளசி கிட்ட போகச்சே பெருமாள் உருமாறி துளசி கிட்ட போகிறா. அந்த கவச்சத்தை கொண்டு வரணும். அந்த கவச்சம் அவளால் கவரப்பட வேண்டும். இந்த டியூயல் ஆக்ட் பெருமாளுக்கு தான், அந்த நாக் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு நிமிஷத்தில் நேர அவனை அழித்து தானே எடுத்துன்னு வந்துடலாம். அதே மாதிரி செய்யலை. தன் கணவன் தான் அந்த வந்திருக்கான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். இது ஒரு கதை, இதை வச்சுக்கோங்க. நான் இன்னொரு கதையும் சொல்கிறேன், அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் கடைசியில். அந்த டயத்தில் டக்குன்னு இடம் மாறிடுறான் சங்கச்சூடன். இவன் கேட்கச்சே பெருமாள் இந்தான்னு அவுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பிரமையை கிரியேட் பண்ணுறார். அந்த சந்தர்ப்பத்தில் சங்கச்சூடன்கிட்ட துளசி கேட்குறா, அவனுடைய கவச்ச குண்டலங்கள் வேணும்னு. மனைவிக்கு கொடுக்காதவன் எவனா இருப்பானா, அவுத்து கொடுத்துட்றான்.
அதற்கப்புறமா சிவபெருமான் வந்து கொண்டுடுறார். இது துளசிக்கு ஒரு பங்கமாகிவிட்டது. துளசி தவம் செய்தால் பிரம்மன் பார்க்குறான். எப்படி நாம் பார்த்தோம், திருதராஷ்டிரன் அவன் கேட்பான் இல்லையா கிருஷ்ணன்கிட்ட, கிருஷ்ணா நான் என்னுடைய 50 பிறவிகளில் நான் தப்பை செய்யலையே, எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு 100 குழந்தை பிறந்து அத்தனையும் என் கண் முன்னாலேயே 101 குழந்தையும் 100 குழந்தையும் நான் இறப்பதை பார்க்க வேண்டும், அப்படி ஒரு சாபம் என்ன அப்படின்னு. அதற்கு பகவான் கதை சொல்லுவார். அந்த மாதிரி பிரம்மன் பார்க்குறான், துளசிக்கு இந்த ஒரு மைனஸ் வேணும் அப்படின்னுட்டு துளசி அந்த சங்கச்சூடன் கொல்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறாள். அந்த காரணமாக அமைந்ததனால் அவளுடைய அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டும் 0க்கு வந்துடுறது. பகவானை அடையணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்முடைய கர்மா முடியணும்னா நல்ல கர்மா கெட்ட கர்மா ரெண்டுமே முடிஞ்சாதான் நாம் செஞ்ச பிரபத்தி வந்து மோட்சத்தை அடைய முடியும். அதனால் அது ஒரு குறையாக தோன்றியது அப்படின்னு. அந்த குறை அல்ல, அது ஒரு 0 லெவல். இப்போ சொல்கிறா இல்லையா 0 லெவல்னு, சப்-0 லெவல். அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு பகவான் கொண்டு வருவதற்கு பிரம்மன் உதவி செய்திருக்கிறான் அப்படிங்கிறது.